போயிட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட்டில் டே 2 தான் பார்க்க போகிறோம். இந்த டே 2க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாதிரிங்க. அப்போ தான் நம்ம வீடியோ சொன்னே வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். டே 1 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான வில்லேஜை கண்டுபிடிச்சி வில்லேஜை லூட் அடிச்சிட்டோம். அந்த ஹேபிள் ஹயனு எல்லாமே லூட் அடித்தோம். இந்த பாட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ரிசோர்ஸஸ் கூட இல்லை, நம்ம ஒரு அழகான ஒரு குட்டி அதான் பேசிக் சர்வைவல் ஒருத்த கிடையாது. ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அயன் கிடச்சிது கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோ பெட்டுக்கு இருக்குதுக்குல ஒரு அவுட் பிளாக் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா காபர்ஷராக இருந்திருக்கும். ஓகே கைஸ், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா போய் நான் என்ன பண்ண கேட்டிங்கன்னா கோடு இருந்துச்சு. கோடுக்கு பார்த்தா அயன் இருந்துச்சு, பார்த்து 4 அயனு. அதுக்கு இல்லை 4 அயன் 7 அயன் இருந்துச்சு. அதை 3 வந்து ஒரு பக்கெட்டே கிராஃப்ட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறத வச்சு நான் என்ன பண்ணேன் அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்கல எப்படி நீ ஆக்ஸ் கொண்டு வந்த அப்படின்னு. ஆக்சுவலி அந்த ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நான் வாங்கல, அது பார்த்தா கேமனி பண்ணியே தான் ஒரு 3 இது திரும்ப முதல்ல கிராக் பண்ணேன். ஏன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நான் இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து ஓகே இப்போ வந்து இதுக்கு நான் பண்ணிட்டுருக்கேன் பிக்காக்ஸனோட பிக்காக்ஸ் வாடா. அதான் பார்த்துட்டு பிக்காக்ஸ் இருந்தால் தான் நம்மளால சர்வைவே பண்ண முடியும். ஏன் கேட்டா மைண்ட் பண்ண தேவையில்ல ஆச்சுங்க. ஏன்னா அவங்களாம் ஆடி இந்த இருங்க ஆக்ஸ் ஆடி நீங்கள் கேட்பீங்க அவங்ககிட்ட இது இருக்கேடா அதை பேர் என்னது ஹைட் பிக்காக்ஸு மகளே. அது இப்போதைக்கு யூஸ் பண்ண நமக்கு, ஏன்னா டைமண்ட்ஸு ரெஸ்டோன் கோல்டு எல்லாம் அதை வச்சுதான் கலெக்ட் பண்ண வேண்டியதுக்கு அப்கமிங் ஃபியூச்சர்ஸில். ஓகே டெக்னிக்கல் பார்ப்போம். இவ்வளோ கீழே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி காம்படிஷன் இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா இதோ இந்தமாதிரி கிரனைடு டயரைடு இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஏன் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ டிலே ஆகாமல் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம கோல்டு கிரனைடு எல்லாமே இப்படி ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணியிருக்க பாருங்கள். டக்குன்னு ஹைன் பிக்காச்சி ஸ்டோன் பிக்கேஸோட ஹெல்த்தை பாருங்களேன். ஓகே பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக் இப்போ வந்து நான் ஜாஸ்திக்கு இது பண்ணிட்டு இருக்கவங்களே ஓகே திருப்பி கிரானைட் இதான் நான் பாட்டே பாடலாம் போல இதுக்கு. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஆகிடும். அதாவது XXL பூஸ்ட் போட்டேன் நான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பக்காக அதாவது உள்ளே போய் லேகாக மாதிரி இருக்குது. அது லேகாக கிளிச்சா பக்காகுன்னு தெரில. ஆனால் இந்தமாரி நம்ம லேட்டாக பண்ணால் இருங்க காட்டுறேன். லேட்டாக பண்ணால் அது நல்லா வருது. ஓகே திருப்பி அதேமாதிரி நார்மலாக வச்சிட்டோம். ராத்திரி ஆயிடுச்சா, சரி வாங்க தூங்கிடலாம். தூங்கடா என்னடா அதுக்குள்ளே ஏறிச்சேன் போக கண்ணு மூட மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஏறிச்சேன். மைக்கில் 50 தான் இருக்கும். இப்போ தான் பார்த்தா நம்மகிட்ட கிரனைட் பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக நமக்கு கிரனைட் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் பண்ணிக்க. இப்போ கிரனைட்டு இப்போ பிரிட்ஜ் பிளாக்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஓகேவா கைஸ், இன்னும் வேறு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லாக்கு நான் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே வரும். நீங்களே பார்த்து வரும். ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்வல் டு 1 ஃபோக்கஸ். ஏன்னா லைக் ரொம்ப முக்கியம் மிகில் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன் பிகாஸ் ஐ ஆம் பிகினர் ஆஃப் த யூடியூபர், அதான் சொல்கிறேன். ஓகே கைஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வீட்டுக்கு அதுக்காக நான் பேஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டேன். பேஸ்மெண்ட்டும் பண்ணுறதா சும்மா படம் மட்டும் தோண்டி வச்சுருக்கேன். சரி ஓகே கேஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் இது ஒர்க் ஆனது தெரியுது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பீடு தரும் அப்படி இப்போ பார்த்தா ஸ்மூத்தாக போகுது. ஐயோ ஸோ ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே. எப்படி போட வேணாம், நம்ம பேசாமல் இது எடுத்துக்கலாம். அது என்னது பிரிட்ஜ் பிளாக்ஸ் போடலாம். ஓகே ஓ ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே இது ஓட எனக்கு ரொம்ப பெருமையாக கேம். பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி பெரிய வீடு கட்டியிருக்கேன். பட் இதுமாதிரி சோலோவாலாம் நான் விளையாடுறேன் கேட்டது. நான் நிறைய வீடு கட்டியிருக்கேன் சோலோவா. பட் ஆனால் இந்தமாரி உங்ககிட்ட சொல்லி வராது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தா லக்கி கமெண்ட் சொல்ல முடியுதா கேட்டிங்கன்னா நான் மைக்கப் டே 1 எப்போ போட்டனோ அதே அந்த ஈவினிங் தான் நான் இதை எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். ஓகேவா கைஸ். ஓகே ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வீண் மேனர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே. பட் ஆனால் வீண் மேனர் இல்லை. ஏன்னா நம்மளை வந்து ப்ராக் பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு எஃபெக்ட் வருது. அந்த எஃபெக்ட் எதுக்குன்னு தெரில. ஓகே வா சூப்பராக இருக்கு நமக்கு பிரிட்ஜ் விட்டு. அதில் வேறு நம்ம போன பாட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணுற ரிசோர்ஸஸ் இல்லைன்னா தனியாக இன்னொன்று பாட்டுக்கே இது வந்துடும் போல். சாரி கைஸ்.
ஸோ நீங்கள் வீடியோ லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனும் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ் உடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரொம்ப லைக்ஸாக சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்து போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடு பில்லர் இருக்க போகிறோம். எப்படின்னா கிராண்டை வச்சு அதான் ஆக்சுவலி வந்து நமக்கு இதில் உடச்சிடலாம். ஓகே இன்னும் டேரக்டாக எங்கே டேரக்டே இல்லையா? ஓ இன்வென்ட்ரி இல்லைங்க. அதுவும் ஒரு டவுட்டு கேட்பீங்க, எப்படி நம்மளோட ஸ்ட்ரிங்கு இந்த கன் பவுடர் இருக்குதா? ஆக்சுவலி மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்னாச்சு கேட்டிங்கன்னா நிறைய மாப்ஸ் இருந்தாங்க. ஏன்னா நம்ம வெளியவே நின்றுட்டு போனோம் அந்த காரணத்தினால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பரு போன் வச்சுருக்கோம், நிறைய ஸ்கெலிட்டாக்ஸா ஸ்கெலிட்டனு அவனை போட்டு தள்ளி எனக்கு இதான் கிடச்சிது. ஓகேவா கைஸ்? ஓகே ரேட் ஓகேவா கைஸ்? 6 நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் வச்சுருக்கேன், 6 ஹைட் பில்லர்ஸ் வச்சுருக்கேன் மக்களே. ஏன்னா நம்ம அப்போ தான் நல்லா ஐயோ இதில் இங்கே வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுருக்கப்புறம் இது நல்லா வருது. ஓகே 6 ஹைட் ப்ளாக் வச்சுட்டேன். ஓ ஓகே, ஏன்னா இப்போ மட்டும் ஐஏ பேக்ஸ் யூஸ் பண்ணால் பிக்காக்ஸ் உடஞ்சி தெரியும் நமக்குல தான். 2 3 4 5 வேடா 6 கரெக்டாக ஓகே அவ்வளோதான். 4 பிள்ளோட வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம், நமக்கு இந்தமாதிரி வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். ஓகே இது மாதிரி இப்போ வைக்கலாம். கிரனைட் அதிகமாக இருக்குது மக்களே நம்மக்கிட்ட இன்னுமே. இது ஒன்று இங்கே வச்சிடலாம். இப்போ சார் நம்ம ஏன் இந்த மாதிரி கட்டக்கூடாது? ஓகே கைஸ், இந்தமாதிரி நம்ம கட்டலாம். அதை ஃபுல்லாக கனெக்ஷனாக இருக்கட்டும். ஒரு நல்ல பாக்ஸ் பாக்ஸில் சொல்ல வேணாம், நான் அழகான வீடியோ போய் பாக்ஸ் நான் சொல்லுவேண்ணா. இந்த நம்ம எனக்கு தான் நம்ம டபுள் டோர் வைக்க போகிறோம், அதனால் கரெக்டாக இருக்கும்ல. ஓகே 2 ஐ லவ் யூ டூ நிஜமா ஐ லவ் யூ டூ. ஓகேவா கைஸ்? பாடணும். ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக போகுது கேட்டிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த வீடியோ டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் மகளே. பட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த இடத்துல நம்ம டபுள் எக்ஸல் பூஸ்ட் போட்டுருந்தேன். இப்போ இந்த வீடியோ 15 மினிட்ஸாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோ போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக போகுதுல்ல. அவ்வளோ வீடு கட்ட போகிறேன். பசங்க இங்கே நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். நமக்கு என்ன மட்டும் கிரனைட் இருக்குது. ஆனால் கிரனைட் தான் ஓகே நல்லா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன் மக்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பிரிட்ஜ் ஃபுட்டாக இருக்கலாம் மக்களே, ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்களா இந்த கலர் காமிச்சது ரெட் அண்ட் ஒயிட் கலர் காமிச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இன்னும் 3 வந்துச்சு. இது சேனல் வைக்கிறேன் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே கரெக்டாக தான் வச்சுருக்கேன். 3 இது ஹைட்டு வந்துருக்கணும். ஓகே கூல் டவுன் பேபி காம் டவுன் லெட்ஸ் வானா பேபி காம் டவுன் யூ கேஸ் த ஃப்ளவர் எப்படி இந்த பாட மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என் வாய்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கா இல்லை என் வாய்ஸ் அக்லியாக இருக்கா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில். ஐ ஹோப் நீங்கள் நல்லா தான் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ தயவுசெய்து அசிங்கப்படுத்திடாதீங்க. ஓகே இதை நம்ம இப்படி வச்சுலாம் அதில் இருக்க முடியுமா? ஒன்று பண்ணலாம். வச்சிட்டோமா? ஓகே இப்போ இது மேலே வச்சிடலாம். ஆனால் வீடு எப்படி இருக்க மாதிரி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி நமக்கு. ஏன்னா அழகான வீடு கட்டியிருக்கேனா இல்லை ப்ரோ? ஆக்சுவலி தெரியும் இந்த வீடு யாரே கட்டியிருக்காங்கன்னு. பட் எனக்கு வேறு ஹோப் இல்லை, ஏன்னா டயரட்டி இல்லை. விட்டு வச்சு நான் கட்டலாம் தான். பட் நான் எத்தனை வழியாக விட்டு வச்சு கட்டி இதுமாரி இன்னுமே நம்ம பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண பிளாக்ஸ் எடுத்து பண்ணால். ஆனால் மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய வீடு கட்ட பிறகு என்ன ஆமாங்க அது அழகாக வுட்லண்ட் மேன்ஷன் விட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும். நம்ம அதுக்கு கான்க்ரீட் போட்டு வச்சு கட்ட போகிறோம். இப்போ வந்து ஏன் நான் இந்தமாதிரி பண்ணிடுங்க கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வுட் பிளாங்க்ஸ் ஆகி தரோம். நம்மளுக்கு கிரானைட் இருக்குது, இதை வச்சு நம்ம இப்படி இந்தமாதிரி வச்சுருக்கோம். இப்படி நல்லா இருக்குல்ல. இந்தமாதிரி கேப் பண்ணுறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸாக போகிற மக்களே. இந்த கிளாஸ் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்னன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டை வச்சு பண்ணணும். மோஸ்ட்லி எல்லாம் பிளேஸ் செஞ்சுருக்கோம், பட் பிகினர்ஸுக்குலாம் தெரியாது. ஆக்சுவலி மைன்கிராஃப்ட்னா நான் ப்ரோன்னு சொல்லலாம் தெரியாது. பட் ஆனால் நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான் மக்களே. ஏன்னா எனக்கு என்ன நேரத்தில் என்னென்ன பண்ணுன்னு தெரியும், எனக்கு எல்லாமே பண்ண தெரியும். இந்த ஏன்ஷியன்ட் சிட்டி தான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற காரணம் தான்.
ட்ரை சாம கூட கொஞ்சம் ஒரு சமாளிச்சிருவேன் நான். பட் ஆனால் இந்த ஏஷியன் சிட்டி ஐயோ வார்டன் இருக்கானே வா என்னை போட்டு சாதுறேன். அதேமாதிரி தான் எனக்கு அந்த மோசாங்க முதல்ல வந்தாங்க. அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேவீங்க சும்மா இருக்கிற என்னோட ஹேக்கர்னு ஒருத்தவங்க. இப்போ என்ன இங்கே கிரனைட் பவர் கேட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும் லுக் நல்லாயிருக்கும்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். கைஸ் ஏன்னா கிரனைட் நம்ம வந்து அதிகமாக இருக்குது காரத்தினால இப்படி பண்ணிட்டுருக்கேன். ஓகே வா இப்போதைக்கு வேணாம் இங்கே பேசாமல் கிளாஸ் வச்சிடலாம். சன்ரூஃபாக இருக்கும் நல்லாயிருக்கும். சன்ரூஃப் தான் நமக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம டார்ச் வைக்க தேவை. பட் இனிமேல் டைனமிக் ஹேண்ட் எப்படிங்க மறக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் இது எப்படி எதுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபேஸ் மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் டைனமிக் ஹேண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மைண்ட் பண்ணி வந்துட்டேன் மக்களே. பயங்கரம் எப்படி தான் இருக்கேன். ஆட் ஏற்றினா டைனமிக் ஹேண்ட் போடுங்க. உங்களுக்கு டைனமிக் ஹேண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தான் நீங்களே டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது 2 ஆட்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 ஆட்ஸும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன். மைன்கிராஃப்ட் கேம் எப்படி வரும் இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி வரும். இப்போ தான் என்ன பண்ண கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக கிளாஸாக மாற்றிட்டேன் கைஸ். அண்ட் ஸ்டாண்டை ஃபுல்லாக கைஸ் அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் அதான் நார்மலாக நம்ம வேர்ல்டு ஒரு அதான் ப்ளே செட்டிங் சீரியல் அம்சம் இருக்கும் மார்க்கெட் ப்ளேஸ் அதில் போய் கூட நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் டைனமிக் ஹேண்ட். பட் எனக்கு இந்த வேர்ல்டு தான் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வேர்ல்டு எனக்கு கிரியேட் பண்ணும்போது பிஹேவியர் பேக்ஸ் இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் பேக்ஸ் கீழே வந்து ரிசோர்ஸ் பேக் இருக்கும். அதை எப்படி நீங்கள் ஆக்டிவ் பண்ணுங்க. 2த்துலேயும் நீங்கள் ஆக்டிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா கைஸ் கேட்டிங்கன்னா ஒன்றுத்தில் வரும் ஒன்றுத்தில் வராமல் போயிடும். அதனால தான் இதுமாதிரி வராமல் இருக்கலாம். ஸோ 2த்துல ஆக்டிவ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சீட்ஸ் வேணாம் நார்மலாக இந்த மாதிரி டைனாமிக் ஹேண்ட் தான் ஓகே சொல்லுங்கள். க்ரியேட் பண்ணும்போது இந்தமாதிரி எனக்கு பிஹேவியர் பேக்ஸ் இருக்குது அப்படி வந்தால் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைனா க்ரியேட் பண்ணிட்ட அப்புறம் எப்படி பண்ணுறதா நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ அப்படி எவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்களேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா வீட்டில் இருக்க எல்லா தூக்கி இங்கே வச்சிட்டேன். ஸோ எவ்வளோ ஸ்கிப் பண்ண இருக்கணும். இல்லை நம்ம விஷயமே ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம்மா பண்ணாமல் தோணும். இவையில் எப்படி உனக்கு 52 கூல் டார்ச்சிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்ட மக்கள். இன்னும் நம்மகிட்ட 52 ப்ளஸ் ஒரு 11 இருக்குது. அது 64 கிட்ட வச்சுக்கோங்களேன். இனிமேல் நம்ம 63 மக்களே இருக்குது. ஓகே எல்லாமே தூக்கி வைக்கிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ண பார்க்குறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட் ஃபார்மும் அதுக்கப்புறம் தான் சிக்கன் ஃபார்மும் தான் பண்ண போகிறோம் மொஜாட்டியாக. ஏன்னா சீட்ஸ் ஃபுல்லாக நான் விளைய வைக்கிறேன். அதை சீட்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுற ஆஃப்லைன் ஏதாவது பிரச்சனை கிடையாது. ஸோ தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே அரேஞ்ச் பண்ணு கன் பவுடரை வச்சு நம்ம வந்து ஃபயர் வைக்கலாம். இங்கே ஏன்னா நம்ம எலிட்ராக் அடிச்சு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நம்ம நல்லா ஸ்மூத்தாக பண்ணலாம். ஸோ கன் பவுடர் வந்து இப்போ என்ன பண்ணலாம். இப்போ இந்த வுட் பிளாங்க்ஸ் அதாவது தூக்கி அதை வச்சுட்டோம் மக்களே. ஓகே கைஸ் என்னடா இது இங்கே டோர் வைக்கணுமா வேணாம் இங்கே இப்படி இருக்கா இது ஓட தான் மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருண் ஏன் வீடியோ போனேன்னு தெரில. ஸோ ப்ரோ நான் வந்து பார்த்தா தயவுசெய்து வீடியோ போடுங்க நான் சொல்கிறேன். ஏண்டா இப்படி தான் பண்ணுவியாடா கால் பண்ணால் என்னால் உனக்கு கேட்கலாம். பட் ஏன்னா கால் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்க நம்ம அப்படி வேறு ஏன்னா பேசுறதுக்கு முடியல. போர் அடிக்குது ரொம்ப இப்போ வர இந்த வீடை சுற்றி போடுறதாம நான் வந்து யோசிக்கிறேன் மக்களே. பட் போடலாமா எப்படி இருக்கு பார்க்கலாம் மக்களே. ஓகே ஃப்ளவர்ஸ் வர இல்லையே எப்படி இருக்கு நம்ம லுக்கு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு தான் வேற மாதிரி தோணுது. வேணாம் அதை வச்சு தர்றான். ஆக்சுவலி அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் எடிஷன் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீப் இன்வெர்ட்டர் எனக்கு ஆன்லைன் வச்சுட்டேன். கேம் ஆரம்பிச்சுலேருந்து இப்போயே சொல்லிடுறேன். இல்லைன்னா வச்சுக்கப்புறம் நீங்கள் சீட் பண்ணியிருக்கம்போது உங்களுக்கு இன்வெர்ட்டரி கீப் இன்வெர்ட்டர் ஆன் பண்ணிட்டு சீட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அப்படி சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் என்னை பற்றியே. ஸோ நான் மூடி மடிக்க விரும்ப டைனாமிக் ஹேண்ட் வச்சுருக்கேன். நான் கீப் இன்வெர்ட்டர் ஆனில் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் பெல் ஆக்கணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே இவ்வளோ ஸ்கிப் பண்ண இருக்கிறவங்க தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ண மாதிரி கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ நான் டார்ச் வச்சிடலாம். ஸோ இவ்வளோ ஸ்கிப் பண்ண நம்ம தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கமெண்ட்ஸ் வச்சுருந்தேன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ண நீங்கள் மிஸ் பண்ணி அப்படி நம்புகிறேன். ஸோ டார்ச் வச்சு நம்ம முடிய முடிச்சுக்கலாமா. ஓகே வெளியே வீடியோ இது வைக்கல. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ லக்கிங் கமெண்ட்ஸ் வராது. நான் போஸ்ட்லேயே போடுவேன் வழக்கம் போல். இதுக்கப்புறம் போஸ்ட்டில் வந்தால் வரும். இவவே நான் வீடியோலேயே நான் போடுவேன். அது கேம் பிளேஸ் பொறுத்து தான் இருக்குது. என்னோடய அது ஆர்வத்தோடு இருக்க கேம் பிளே தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 3rd person பேக் வியூ. இப்போ வந்து நம்ம திக்கி என்ன பண்ணலாம்
தான் பண்ணணும்னு தோணுது. டார்ச் கேப் பண்ணணுமா? செஸ்ட்டு ஒரு செஸ்ட்டு கேப் பண்ணிட்டு ஏன் கேட்டேன்னா அங்கே கேஃப் இருக்குல்ல, செஸ்ட்டை வச்சு நிரப்பிடலாம் அவங்களே. ஓகே காய்ஸ், அதான் வைக்கலாமா? இல்லை, டேண்டிலியன் வச்சு நம்ம பண்ணாமல் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மைன் பண்ணி கோல்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இவ்வளோ ஸ்கிப் பண்ண தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இருங்க இப்போ வீடு எப்படி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சந்திக்கலாமா? பாய், லவ் யூ அண்ட் மிஸ் யூ. ஸோ கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணேன். ஸோ ஓகே கைஸ், பாய். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், so bye மக்களே, bye. So okay guys, bye மக்களே, bye. Staying up till we want